மூவியோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, வேத நூல்களை தேடி என்ன பண்ணுறாரு, துறவி ஒருத்தர் வராரு. அவருக்கு 2 பேர் சீடராக வராங்க. இந்த வேத நூல்லாம் யார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவி எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவங்க யாருன்னா, அவங்க ஒரு கடவுளுக்கு நிகரானவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பல மைல் தூரம் அதை எடுக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. வந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குதிரையில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வெள்ளை புலி ஒன்று இவங்கள துரத்தும். இவர் என்ன பண்ணுவார், குதிரையை விட்டு இறங்கி கூட இருந்த சீடர்கள்லாம் நீங்கள் வாங்க ஓடிடலாம், வாங்க ஓடிடலாம்னு சொல்லுவார். ஆனால் துறவி வந்து ஒரு எறும்பு கூட சாவடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு தூய மனசு படைச்சவர். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, குதிரையை விட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்ல இவங்க 2 பேரும் அங்கேருந்து பிச்சுட்டு பாதிலே ஓடிடுறாங்க. அந்த புலிக்கிட்டே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஆனால் புலிக்கு ஒன்றும் புரியாதுன்னு இவருக்கு தெரியல. அந்த புலி என்ன பண்ணுது, இவர் அட்டாக் பண்ண வருது. இவர் அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு சின்ன பொந்து இருக்குது. அதில் போயிட்டு இவர் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த புலி இவர் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே வந்துடும் போல் அந்தளவு ஹோல்ஸ் ஆகிட்டே வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மங்கியை காட்டுறாங்க. அந்த மங்கிக்கு இங்கே என்ன பண்ணுது, அந்த மலை அடியில் மாட்டிக்கிட்டு இருக்க அந்த கல்லோட இடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்துருந்தா புரியும். 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மங்கிக்கு இங்கே அடைச்சி வச்சுருவாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மங்கி சொல்லுது, அங்கே ஒரு துணி இருக்கும் பாரு, அதை பிடிச்சி இழுன்னு. ஆனால் துறவி கணக்கு அங்கே யாருமே தெரிய மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். யார் நீன்னு கேட்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, உன்னை காப்பாற்றணுமா வேணாவா, அதை பிடிச்சி இழுன்னு சொல்லுவான். அதை பிடிச்சி இவரும் இழுத்துருவார். இழுத்துற உடனே என்ன நடக்குன்னா, அந்த மலை ஃபுல்லாக உடைச்சிக்கும். தூசி மாதிரி ஃபுல்லாக தெரியும். அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த மலையில் இருக்க பாறைங்கள்லாம் உடைய ஆரம்பிக்கும். உடஞ்ச பிறகு என்னென்னா, ஒரு மந்திர கோல் மாதிரி ஒன்று வரும். அதை பிடிச்சிட்டு நம்ம மங்கி கிங்க்கு ஃபுல்லாக பவர் வந்துடும். ஃபுல்லாக பவர் வந்தவருக்கு அந்த புளியை போட்டு புரட்டி எடுத்துருவார். ஆனால் பரவாயில்ல விடுன்னு சொல்ல, ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அந்த புளியை போட்டு அடித்து நவுத்திடுவார். அந்த புளியை கொண்டுட்ட பிறகு துறவிக்கிட்ட போயிட்டு, நீ தான் இந்த மாதிரி துறவியா, இந்த வேத நூல்லாம் எடுக்க வந்தியா, தேவி சொன்னாங்கன்னு சொல்ல, இல்லை அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை உண்மையை சொல்லு, அந்த ராஜவம்சத்துலேருந்து வந்தவன் நீ தானே. ஆமாம், ஆனால் நீ தேடுற ஆள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான். பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, துறவியோட பையிலிருந்து ஒரு கிரீடம் வந்து அந்த மங்கி கிங்கு அவனுடைய தலையில் ஃபிட் ஆகிட்ட பிறகு அதை எடுக்க முடியல. அதில் ஏதோ எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அதை படிக்கிறாரு. ஆனால் அதை படித்தா என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத வலி வந்துடுது. அதிலேருந்து ஒரு லைட் மாதிரி இருந்துச்சு, ஸ்பார்க்லாம் வந்து இவனுக்கு ரொம்ப வலி வர மாதிரி பண்ணிடுது. இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க பாறையெல்லாம் உடைச்சிட்ருக்கான். அப்போ என்ன நடக்குதுன்னா, மேலே இருந்து தேவி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதோ இருக்காரு, இவர் தான் குரங்கு ராஜா, இவரோட நேம் வந்து ஊங்காங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஊங்காங் தான் உன்னை காப்பாற்ற போகிறாரு. இங்கே பாரு ஊங்காங், நீ என்ன பண்ணுறா, இந்த வேத நூலை எடுக்க இந்த துறவிக்கு உதவி பண்ணு, இதான் என்னுடைய கட்டளை. அப்போ தான் உன் தலையில் இருக்க கிரீடத்தையும் கழட்ட முடியும், உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. வேகமாக போயிட்ட பிறகு கடைசியில் தான் தெரியுது, வேத நூல் எடுக்க போகிறோம் சரி, ஆனால் எந்த வழியில் போய் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. ரிட்டன் வந்துட்டு துறவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த குளத்துலேருந்து ஏதோ பெரிய உருவம் நகர்ற மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளத்துல இருந்து பெருசாக ஒரு ட்ராகன், அது சைனாவில் இருக்கும். அது நமக்கு என்ன விலங்கு நம்ம நேம் தெரியல. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய சைனீஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த அனிமல் ட்ராகன் மாதிரி இருக்கும். அது வந்துடுது. அது வந்து என்ன பண்ணுது, இவங்கள தாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க குதிரை, அவங்களுடைய குதிரையை அது முழுங்கிடுது. இதனால் என்ன பண்ணுறான், ஊங்காங்க்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு மேலே பறந்து என்ன பண்ணுறான், சண்டை போடுறான். அந்த அனிமல் கிட்ட சண்டை போட்டு அதை கீழே விழ வச்சிடறான். ஆனால் குதிரை போச்சேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி குதிரை வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பெரிய அவனுடைய கோல் இருக்குல்ல, அதை எடுத்து வேகமாக ஒன்று அடிக்க அது ஃபுல்லாக மறைஞ்சிட்டு குதிரை மட்டும் தனியாக வெளியே வந்துடுது. அடடா, பல வித்தை தெரிஞ்சு வச்சுருக்கான் போலே அப்படின்னு நினச்சிட்டு இவங்க கிளம்புறாங்க. ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ லோகேஷ். இன்றைக்கி நம்ம 2016 ரிலீஸ் ஆன த மங்கி கிங் 2 படத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வர எல்லா படத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சீனை கட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒரு நாட்டுக்குள்ளே காட்டுறாங்க ஒரு இடத்த. சீக்கிரம் பேயெலாம் வரப்போகுது, கடையை மூடுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா சொல்கிறாரு. அந்த பொண்ணு, பேய் யாரை ஏமாத்துறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கடையை மூடலாம்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க அப்பா இன்னொரு பக்கம் டோர் சாத்துவார். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் எட்டு ஒதிப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃபேஸ் ஃபுல்லாக மாஸ்க் போட்டுட்ருப்பான். அந்த மாஸ்க்கை போட்டுட்டு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்து இவங்கள தாக்குவாங்க. இவன் கெஞ்சுவான், விட்டுருங்க என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்க்கும்போது என்னென்னா, அங்கேருந்து ஒரு
பேய் மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா வௌவால் மனிதன் மாதிரி அது என்ன பண்ணுது வந்து இவனை தூக்கிட்டு போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி ஒரு லேடி வராங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர் தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் இந்த மூவியில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு ராணி. எந்த மாதிரி ராணினா, இவங்க வந்து நரகத்தின் ராணி அந்த மாதிரி இவங்க அழைக்கப்படுவாங்க. அப்படி கூப்பிடும்போது என்ன ஆகுனா, இவங்க வந்து அந்த மாஸ்க் போடனை கொன்னுடுவான். கொன்னுட்டு உனக்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் சரியாக செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்ட பிறகு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராணி அப்படி யார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இவங்களுடைய கோட்டைக்கு போவாங்க. கோட்டைக்கு போன பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்கப் போடுவாங்க. அதாவது அந்த காலத்தில் போடுற மாதிரி போட்டுகிட்டே இருக்கும்போது கோழி இறக்க வச்சு போடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த கண்ணாடியில் இவங்களுக்கு ஒரு உருவம் தெரியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊங்காங்கும் அந்த துறவியும் தெரிவாங்க. இவங்களை எப்படியாச்சும் துறவியை வந்து இவங்க வசப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தரை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னோட தாடியை பிடிச்சி வச்சு போட்டு விளையாடிட்டு இருப்பான். அப்போது ஊங்காங் என்ன பண்ணுறான், மேலே ஏறி இங்கே ஏதோ ஆபத்து இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, என்னை காப்பாற்றுங்க, இந்த பைத்தியத்துக்கு எடுத்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. என்ன இவங்க ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தரை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, கொடை பிடிச்சிட்டு வரான். அவனுக்கு நேராக மட்டும் அந்த பனி சாரல் மாதிரி விழுது. யார் இவன், ரொம்ப ஷைனிங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவனுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து பென்டன் பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு டப் பண்ணுறவங்க இவனுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பான் தமிழில். அவன் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, ஊங்காங்க்கு டவுட் வந்து ஒரே அடி அடிப்பான். அடித்த உடனே ஆகுனா, இவனோட அழகான முகம் வந்து பார்த்திங்கன்னா பனி மூஞ்சி மாதிரி ஆகிடும். வயிறு கீரெல்லாம் தொப்பை கப்பெல்லாம் போட்டுரும். பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக ஒரு காமெடியனாக இந்த படத்தில் இருப்பான். அதனால் இவனுக்கு இந்த மாதிரி ஆகிடும். என்னை காப்பாற்றுங்கடா, என்னையும் அஷ்டாண்டா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து இன்னொருத்தர் வருவான். இவனே பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், வேகமாக வந்து ஆக்ஷனில் இறங்குவான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்க கேப்பில் என்ன பண்ணுவான், அந்த பனி மஞ்சுவாயன் அவன் வந்து ஒரு பெரிய காட்டுப்பண்ணி மாதிரி மாறிடுவான். மாறி அட்டாக் பண்ண சொன்னால் ஷாவை அட்டாக் பண்ணுவான். ஏன்னா என்ன அட்டாக் பண்ணான்னு கேட்க, சாரிப்பா குறி மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவான். நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி துறவி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தேவி அனுப்பி வச்சாங்க, நாங்கள் 2 பேரும் பாதுகாவலர்னு சொல்ல, இது நீங்கள் பாதுகாவலரா, சரி நான் யார் தெரியுமான்னு கேட்க, நீங்கள் தான் எங்கள் வானர மகாராஜான்னு சொல்ல தப்பாக சொல்லிட்டேன், அதனால் உன்னை வந்து கொல்ல போகிறேன்னு சொல்லுவான். ஐயோ கொல்லாதீங்கன்னு சொல்ல, சரி 3 வாய்ப்பு உனக்கு தரேன், நீ என்ன பண்ணுறனா நான் யாருன்னு சொல்லுன்னு சொல்ல, 3 வாய்ப்பு எப்படி சொல்ல முடியும், ஒன்று முடிஞ்சிச்சு, இல்லை ப்ளீஸ் விட்டுரு, இப்போ உங்களை கீழே தள்ள போகிறேன்னு சொல்ல, துறவியை போயிட்டு இங்கே பாரு, இந்த மலை மேலேருந்து உங்களை கீழே தள்ளணும், என்னையும் சேர்த்து தள்ளுன்னு சொல்லிட்டு கையை அப்படி நீட்டுவார். பார்த்தீங்கன்னா இவரே தள்ளி விட்டுருவார். ஐயோ கொண்டுட்டுனான்னு சொல்லி இவன் பயப்படுவான். அந்த நரகத்தின் ராணிக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கூட பணிப்பெண் என்ன பண்ணாங்க, ஒரு பூவை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. பூவை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூ வந்து வாடி போயிடும். எனக்கு இந்த மாதிரி வாடினதை கொடுத்தா பிடிக்காது அப்படின்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவங்க சண்டை போடுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே 2 பணிப்பெண் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 1000 வருஷமாக ஒரே இடத்துல அடைஞ்சிருக்கீங்க, இப்போ மட்டும் அந்த துறவிங்கக்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது. நீ 1000 வருஷம் ஒரே இடத்துல இருந்து பார், அப்போ உனக்கு தெரியும்னு சொல்ல, என்னை மன்னிச்சிடுங்க ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடியில் வந்து பார்த்துருவாங்க இவங்க வரத்தை, அதாவது துறவி இவங்கெல்லாம் வரத்தை பார்த்துருவாங்க. பார்த்துட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு உருமாறி வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்குன்னா, ஃபுல்லாக ஒரு பனி மூட்டமாக இருக்கும். அங்கே மட்டும் ஒரு பாதை ஒன்று போகும். அந்த பாதை எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 3 பேர் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு குடிசை வீடு தெரியும். அங்கே என்ன பண்ணுவான் பாஜி, அந்த பனிமுஞ்சவன் என்ன பண்ணுவான், பார்த்துருவான் குடிசை வீட்டை. அவன் என்ன பண்ணுவான், பாட்டு பாடினே வேகமாக ஓடுவான். காட்டுக்குள்ளே குடிசை வீடு, வீட்டுக்குள்ளே யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே போவான். அதோ யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்பான். ஆனால் என்னாகனா ஒரு வாய்ஸ் கூட வராது. உள்ளே இருந்துகிட்டே கூட இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்துடுவான். உள்ளே பூந்ததும் என்ன ஆகுனா, அங்கே ஒரு கேள்வி மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க இவங்க. நீங்கள் மனுஷங்களான்னு சொல்ல, ஐயோ பேய் பேய்ன்னு சொல்லி அவங்க எவனை பார்த்து கத்த, 2 பேரும் நான் பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ துறவி என்ன பண்ணுவார், உள்ளே வருவார். உள்ளே வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஓ அப்படியா, சரி வாங்க. ஆனால் 3 பேர்னு சொன்னேன், இவனுங்க 2 பேர் இருக்காங்க, இன்னொருத்தர் யாருன்னு கேட்க, அப்போ தான் ஊங்காங் உள்ளே என்ட்ரி ஆகும். அந்த 3வது ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் கண்ணுக்கு மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியும். அதாவது அந்த மந்திர சக்திலாம் அவன் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர்வையை போட்டும்போது என்ன ஆகுனா, அதுலேருந்து வர ஒரு தூசம் அவர் கண்ணில் பட்டு என்ன ஆகுனா, அவருக்கு சரியாக கண்ணு தெரியாது. உள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு வேறு காட்டுவாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே பனிப்பெண்ணாக இருந்துருப்பாங்க ராணி கூட, அவங்க தான் இந்த மாதிரி மாதிரி வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே போயிட்டு ஊங்காங்க மட்டும் குரங்காச்சு அவன் என்ன பண்ணுவான், கையங்காலச்சும் சும்மா இருப்பானா வானறான். அது மேலே ஏறி உட்காந்துது. மேலே ஏறி உட்காந்த பிறகு கண்ணை நோண்டுறான். ஆனால் முடியல. தண்ணி கொடுன்னு கேட்க அப்போயும் அவன் கண்ணை சரி பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுவான்னா, பாஜி அந்த கிழவிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், பார்க்க வெளியே
பர்மா தேக்கு மாதிரி ஒரு கால் இருக்குது, அது உங்கள் பொண்ணான்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு கட்டி வைக்கிறீங்களான்னு கேட்பான். வீட்டோட மாப்பிள்ளையா நான் வர தயார் அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா இந்த மூஞ்சினா எடுத்துகிட்டு போய் என் பொண்ணுகிட்ட காமிச்சோன்னா அது பயந்து ஓடிடுறான்னு சொல்லுவான். எங்கே என்னை நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் பேச மாற்றிடுவான். ஆமாம் உனக்கு தான் என் பொண்ணுங்கன்னு சொல்லுவான். பொண்ணு வாங்கினா ஒன்று ஃப்ரீ தானே ஆகாம தங்கச்சி எங்கள் அப்பா ஆமான்னு சொல்லுவாங்க. இது போதும்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்னா அவன் கண்ணை நோண்டிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இவன் இருந்தால் நம்ம வந்து துறவி அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆறு இருக்குது, அங்கே போய் வேணா கண் அழம்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் என்ன பண்ணுவான், போயிட்டு கண்ணு அழம்பிட்டு இருப்பான். அப்போ கூட அவன் கண்ணு சரியாகாது. கோவத்தில் என்ன பண்ணுவான்னா வாயிலிருந்து நெருப்பை கக்கிட்டு நெருப்புலேருந்து கண்ணில் விட்டுருப்பான். கண்ணில் விட்டதுக்கப்புறம் அவனுடைய கண் நார்மல் ஆகிடும். நார்மலான பிறகு அவனுடைய கண்ணை பார்த்தா தெரியும் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் வீடு மாதிரி தெரியும். அப்போனா இங்கே வந்து குருமாரி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு உள்ளே வருவான். பாஜி என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணு பின்னாடியே போவான். பொண்ணு பின்னாடி போயிட்டு எங்கே போய் ஒளிஞ்சிருக்க, மாமா வந்திருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா மரத்து பின்னாடி என்ன பண்ணுவான், அந்த ஃபஸ்ட்டு சீனில் பாம்பு மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு என்ன பண்ணுவான், அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். நம்ம அந்த ராணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மந்திர சக்தியை வச்சு அந்த துறவியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்ன நடக்குன்னா இந்த இடத்துல நம்ம ஊக்காங்க என்ன பண்ணுவான், அந்த துறவியை சுற்றி ஒரு வளைய மாதிரி போட்டு போயிருப்பான். அதனால இவங்களால் அதை ரீச் பண்ண முடியலை. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுவார், அந்த வளையத்தை தாண்டி வந்துடுவார். வளையத்தை தாண்டி வந்ததும் என்ன ஆகும்னா இவங்க மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவான், ஊக்காங் நேராக வந்து அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் என்ன ஆகுன்னா அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. என்னாச்சுன்னு கேட்க அவங்க கால் வழியாக என்ன பண்ணுவாங்க, இந்த ராணியை தப்பிச்சிடுவாங்க. தப்பிச்சதும் இவன் என்ன பண்ணுவான், நேராக ஸ்ட்ரெயிட்டாக போவான். எங்கன்னா பாஜிக்கிட்ட போவான். பாஜிக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவான், பாஜி பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக இவனை அட்டாக் பண்ணலாம் பாம்பு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் போது தலைமையிலே ஒரு போடுவான், கொண்டுடுவான். அப்போ பாஜி என்ன பண்ணுவான், ஏன் சின்னத்தை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் பயத்தில் நின்றுவான். அப்போ என்னன்னா அந்த ராணி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த கிழவி உடம்புக்குள்ளே போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, மூச்சு இழுத்து விட்டு மூச்சு விட முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போவார். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா பின்னாடி ஒரு பொண்ணு வந்திருக்கோம்ல, அதையும் அட்டாக் பண்ணி கொண்டுடுவான். அடப்பாவி என்னடா இந்த பொண்ணை கொண்டுட்டியேன்னு சொல்லிட்டு இவனும் பயந்துடுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ராணி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கையை வந்து பெருசாக்கி அவங்க நெய்லாம் பெருசாக்கி இவனை கொண்டுடலான்னு சொல்லிட்டு வரும்போது உள்ள டக்குன்னு ஊக்காங்க வந்துடுவான். ஊக்காங்க வந்து ஒரே அடி அடிப்பான். ஒரே அடியில் இவங்க மட்டை செத்துருவாங்க. அந்த ராணியை அவங்க உடம்புலேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. நீ என்ன மனுஷ உயிர்னா அவனுக்கு அவ்வளோ இதுவாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ தான் என்ன பண்ணுவான், பாஜி அப்புறம் இல்லாமல் இவங்களும் வந்து உண்மையை சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி நடந்தது, இவங்க 2 பேரையும் இவன் கொண்டுட்டான் பொண்ணுங்களான்னு சொல்ல, உனக்கு மனுஷ உயிர் இவனுக்கு வந்து இப்படி சொல்கிறது, இவங்கெல்லாம் நீ மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், மந்திர சக்தியை சொல்ல ஆரம்பிச்சிடும். மந்திர சக்தியை சொல்ல ஆரம்பித்தது இவனால் கட்டுப்படுத்த முடியாது. இவனுடைய கிரீடம் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இவனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் செவத்தை போட்டு உடச்சி அங்கேருந்து போயிடுவான். ராணி என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க, இந்த மாதிரி இந்த வானரம் இருந்தால் கண்டிப்பாக துறவியை நம்ம எடுக்க முடியாது, அவங்ககிட்டேருந்து வானரத்தை எப்படியாச்சும் பிரித்தாங்கன்னு சொல்லிட்டு முடியும். ஊக்காங்க என்ன பண்ணுவான், அங்கே இருக்க மலை மேலே வந்து உட்காந்துருவான். துறவி கஷ்டப்பட்டு அந்த மலை மேலே ஏறி வந்துடுவார். மலை மேலே ஏறி வந்துட்டு இங்கே பாரு ஊக்காங்கன்னு சொல்ல, ஆனால் அவன் பார்க்காம திரும்பிடுவான். உனக்கு எவ்வளோ வலி இருக்கோ அதே வழி தான் எனக்கும் இருக்குது, மந்திரத்தை சொல்லணும் எனக்கு மட்டும் ஆசையா, நீ ஏன் மனுஷங்களை இப்படி கொல்ற அப்படின்னு கேட்க, அவன் உன்னை கொல்ல வந்தான் அப்படின்னு சொன்ன நீ நம்புவியான்னு கேட்க, என்ன பண்ணுறது, உனக்கு கண்ணுக்கு தெரியறது எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது, இனிமேல் நான் கொஞ்சம் இது பண்ண பார்க்குறேன், நீயும் கொஞ்சம் நல்லா நடந்துக்க பார்க்கன்னு சொல்லி 2 பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க. சமாதானம் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக அங்கே நிறைய குழந்தைங்களோட படம் வரைஞ்சி வச்சு என் பொண்ணை காப்பாற்றுங்க என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குழந்தைங்க ஃபோட்டோவாக இருக்கும். உள்ளே போய்ட்டு ஒருத்தன் சொல்கிறான் ஒரு மன்னர்கிட்ட, இந்த மாதிரி துறவி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி விருந்து ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லுவான். நைட்டு விருந்து நடக்கும். விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு ஃபோட்டோவில் ஒரு லேடி ஃபோட்டோ இருக்கும். ஆமாம் யார் இவங்கன்னு கேட்க அப்போ தான் ராஜா சொல்லுவார், இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்க குழந்தைங்க தான் எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டு அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து கொடூரமாக இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, நீ தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு துறவியோட காலில் அந்த மன்னர் விழுந்துடுறாரு. இங்கே பாருங்கள் யாரும் காலெல்லாம் விழுவானா எல்லாம் எழுந்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது என்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ராணி வந்துடுவாங்க. ராணி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா பொய் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தியை வச்சுருவாங்க. கழுத்தில் கத்தியை வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா அங்கேருந்து ஒருத்தன் தெரியாமல் அம்பை விட்டுருவான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க எல்லா காவலாளையும் அடித்து துவம்சம் பண்ணிவிடுவாங்க. துவம்சம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ என்ன ஆகுனா இவங்கள ஃபாலோ பண்ணி மங்கி கிங் போவான். ஊங்காங் போகும்போது என்னன்னா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இவனும் என்ன பண்ணுவான், ஊங்காங்கோ சரி அப்படி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போவான். ஃபாலோ பண்ணி போனால் அவங்க ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீயும் நானும் ஒரே மாதிரி, நம்ம 2 பேரும் மந்திர சக்தி ஒரே மாதிரி, நம்ம 2 பேரும் சேர்ந்தா
இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீயே யோசிச்சு பாரு, அந்த துறவி உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, இவனும் கொஞ்சம் யோசிப்பான். கரெக்ட், இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்ல, என்ன சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவான். இங்க பாரு, இன்னொரு குரங்க என்ன பண்றாங்க, இந்த மாரி கொடூரமா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இதெல்லாம் மனுஷங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய மைண்ட் வாஷ் பண்ணிடுவான். இந்த மாரி நீ என்ன பண்ற, துறவிய மட்டும் தனியா வர வச்சுரு, அது மட்டும் போதும்ன்னு சொல்லுவான். சரி நான் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு என்ன பண்ணுவான், நீங்க எதுக்கும் அந்த ராணிய போய் ஒரு வாட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு துறவிகிட்ட ஊங்காங் சொல்லுவான். சரி அதுவும் கரெக்ட் தான் சொல்லுவான். அப்ப என்ன ஆகும்னா, மகாராஜா என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு ரத்தம் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அத குடிச்ச பிறகு அவர் வந்து லெஃப்ட் கையில வந்து கவர் பண்ணி வச்சிருப்பாரு. அத கழட்டி பார்த்தா அவருக்கு முழு கை வரும். ஆனா உடனே என்ன ஆகும்னா, அது மறுபடியும் எலும்பு கூடா மாறிடும். அந்த துறவிய கொன்னாதான் எனக்கு இந்த சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா இந்த குழந்தைங்க எல்லாரையும் கடத்துறது யாருன்னு பார்த்தோன்னா, இந்த மகாராஜாவா தான் இருப்பாரு. இப்ப என்ன ஆகும்னா, நம்ம மங்கி கிங் சொன்னதுக்கு அப்புறம், இவன் என்ன பண்ணுவான், துறவி சரி நான் போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவன் போவான். கூட யாருன்னா வரணுமான்னு கேட்க, யாரும் வேணான்னு சொல்ல, சரின்னு சொல்லி இவன் வந்து படுத்துருவான். அப்போ பாஜியும் ஷாவும் கேட்பாங்க, துறவிய தனியா அனுப்புறது சரியா? கூட நம்ம போலாமேன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் நீ படுன்னு சொல்லுவான். என்ன ஆகுனா, துறவி அங்க நேரா போயிடுவான். ராணி கிட்ட பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, இன்னொரு துறவி வருவான். அவன மாதிரி, என்ன ஏதோ ஆச்சரியமா இருக்குன்னு பார்க்க, இங்க பாரு என்ன காப்பாத்து நீ ஏன் வந்தன்னு கேட்பான். இவன் என்ன பண்ணுவான், நீ ஏன் உருவத்துல வந்தன்னு கேட்க, அப்ப என்ன பண்ணுவாங்க, என்னடா டபுள் கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தரோட கழுத்துல கத்திய வைக்க, அவங்க தான் என்ன பண்ணுவான், இவனா மாறிடுவான், ஊக்காங்கா மாறிடுவான். ஊக்காங்கா மாறி இவனை காப்பாற்ற, இவரை தனியாக அனுப்ப நான் அவனும் முட்டாள் இல்லைன்னு சொல்ல, அங்கேருந்து ஷாவும் பாஜியும் வந்துடுவாங்க. 2 பேரும் வந்துட்ட பிறகு அங்கே இருக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ராணி அவங்களுடைய பேய்களை கிளப்பி விட்ருவாங்க. அவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம துறவி மட்டும் என்ன ஆகாரு, தனியாக போய் விழுந்துருவாரு. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, துறவியை யாரோ வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியும். யாரோ வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் அடித்து முடிச்சுட்டு தேடுவாங்க. ஆனால் துறவி அங்கே இருக்க மாட்டார். அந்த குழந்தைங்களோட கையை கட் பண்ணி அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க மன்னரை என்ன பண்ணுவான், துறவி பார்த்துருவான். துறவி பார்த்துட்டு இதெல்லாம் நீ தான் பண்ணுறியா, அதுக்குள்ள நல்ல மாதிரி சொன்னேன்னு சொல்ல, உன்னை கொண்டுட்டு உன்னுடைய ரத்தத்தை குடித்தா என்கிட்ட இருக்கிற சாப விமோச்சனம் அடையுன்னு சொல்லுவான். ஆனால் அது நான் ஒருபோது நடக்க விட மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது உள்ள ஊக்காங் வந்துடும். ஊக்காங் வந்து ராஜாவை சிரானடி அடிச்சிடுவான். அடிச்சுட்டு உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய மந்திரக்கோலை தூக்குவான். ஆனால் அப்போ துறவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அதனால் இவனும் சரின்னு சொல்லிட்டு விட்டுடுவான். இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு எல்லா குழந்தைங்களையும் விடுதலை பண்ணிடுவான். எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க. போன பிறகு மன்னரோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டை விட்டு போகலாம், நம்ம அடுத்தது நூலை எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது என்னென்னா, துறவியை சூழ்ந்துருவான். மக்கள் வந்துடுவாங்க. மக்கள் வந்துட்டு இந்தாங்க எங்களால் முடிஞ்சது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஊங்காங்க்கு ஏதோ தப்பாப்படுது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை சொல்கிறதும் அந்த ராணி சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும் இவருக்கு. சரி நான் அவனுடைய கண்ணால் பார்த்தா தான் தெரியும் அந்த குழந்தை உடம்புல அந்த ராணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவான், அவனுடைய மந்திரக்கோள் எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அடித்த உடனே என்ன ஆகுனா, அந்த குழந்தை கீழே வந்துடும். ஐயோ என் பொண்ணையோட அடிச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இன்னொரு உருவத்தில் ராணி டக்குன்னு மாற அவங்க என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்துட்டு இவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களே ஒரு அடி அடித்து போட்டு தள்ளுவான். போட்டு தள்ள பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணுவான், என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கையில் கத்தியோடு வரும். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரே அடித்து குழந்தையும் கொண்டுடுவான். இப்படி எல்லாரையும் கொண்டுறியே ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவான். மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சது என்ன ஆகுனா, இவனுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும். இனிமையா கூட நீ வராத, அது உனக்கு சரிப்பட்டு வராது, நீ தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மைண்ட் வாஷ் பண்ணுவான். நீ என் கூட வந்தனா பெரிய பிரச்சனை ஆகிடும், தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்ல, இவனை என்ன பண்ணுவான், சரி உத்தரவு கொடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஊங்காங்க அங்கேருந்து போயிடுவான். அப்போது அங்கே அந்த ராணி வந்து என்ன பண்ணுவாங்க, துறவியை தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போனதும் நம்ம ஷாவாலையும் பாஜியாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான், பேசிகிட்டே இருப்பான். ஷாவும் பாஜி பேசிகிட்டு இருக்கும்போது பாஜி ஒரு ஐடியா சொல்லுவான். நல்லா இருக்கே ஐடியான்னு சொல்ல, சரிடா ஐடியா கொடுத்தால நீ போய் அதை செய்யணும். என்னடா என்ன செய்ய சொல்கிறேன்னு கேட்க, ஆமாண்டா ஐடியா மட்டும்தான் நான் எழுந்து நீ இதெல்லாம் செய்யணும்னு சொல்ல, 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடானுங்க. சரி மன்னிச்சு விட்டுறான், நீ என்ன பண்ணுற, குதிரை எடுத்து போடா, நீயே குதிரை எடுத்து போடான்னு சொல்லி விட்டுருவான். இவன் என்ன பண்ணுவான், அந்த குதிரையை கீழே இருந்து தள்ளிட்டு போவான். என்னடா இவன் குதிரைக்காடா சண்டை போட்டான், மேலே ஏறி உட்காரன்னு பார்த்தா குதிரையை இழுத்துட்டு போகிறானேன்னு சொல்லுவான். அப்போ என்ன ஆகுனா, துறவி அவரை வந்து கொண்டுட்டா நமக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இதில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ராஜா என்ன பண்ணுவார், மங்கி கிங் ஊங்காங்க அங்கே நேராக தேவியை போய் பார்ப்பாங்க. தேவி சொல்லுவாங்க, நீ வந்து எக்காரணத்துக்காக அவங்கள விட்டுறக்கூடாது, இதெல்லாம் அவன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பாஜி என்ன பண்ணுவான்னா, அந்த குரங்கு கூட்டத்துக்குள்ளே போவான். இதை பாருங்கள் யாரும் மேலே பாயக்கூடாது, அப்புறம் நான் கடிச்சு வச்சிடுவேன்னு சொல்ல, அங்கே இருக்கிற
ஒரு குச்சி எடுப்பான். குச்சி எடுத்து இங்க பாரு குச்சிய உடைச்சா, என்ன இது பெரிய குச்சியா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கீழ போட்டு இன்னொரு குச்சி எடுத்து, குச்சி உடைக்கிறது ஈஸி. அத ஒட்டுறது தான் கஷ்டம்னு சொல்லிட்டு வாழ்க்கை தத்துவத்த காமெடியா பேசுவான். அவன் இங்க இல்ல. அவன் எங்கேயோ போய்ட்டான்னு சொல்ல, அடப்பாவி! குச்சிலாம் உடைக்க வச்சுங்கடா. வந்ததும் சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஊங்காங்கோடைய ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்துட்டு வந்துருவான். ஷா என்ன பண்ணுவான், நேரா போயிட்டு, சரி நம்ம துறவிய காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு போவான். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பனிமலை இருக்கும். அந்த பனிமலையிலேருந்து எல்லா எலும்பு கூடுங்களும் எழுந்து வரும். எழுந்து வந்துட்டு இருக்கும்போது, இவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கும்போது, என்னடா மேல ஒரு தனியா தெரியுதுன்னு பார்த்தா, நம்ம பாஜி அந்த ட்ரெஸ்ல வந்திருப்பான். அந்த மங்கி கிங் ட்ரெஸ்ல வந்து அட்டாக் பண்ணுவான். 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவங்க கூட. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஊங்காங் கிட்ட அந்த தேவி அறிவுரை சொல்லுவாங்க. அறிவுரை சொல்லி நீ காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, துறவிய வந்து இவங்க வந்து இந்த ஹாரி பாட்டர் படம் பார்த்துருந்தா புரியும். அவருடைய ஆவி வந்து அப்படியே நேரா வாயுக்குள்ள இழுப்பாங்க. அத வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால அந்த எலும்பு கூடுங்கள சமாளிக்க முடியல. அந்த நேரத்தில என்ன பண்ணுவாரு, இவனுடைய பாஜியோட ட்ரெஸ்லேருந்து ஒரு பேட் பார்ட்ஸா கழட்ட ஆரம்பிக்கும். என்னடா இதுன்னு மேல பார்த்தா தான் தெரியும். ஊங்காங் வந்துருவான். ஊங்காங் வந்துட்டு இந்த தோர் சுத்தி விட்டு அடிக்கிற மாரி அந்த மந்திரக்கோல விட்டு அடிப்பான். எல்லாரும் காலி ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில உள்ள போயிட்டு நம்ம ராணிய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த ராணி என்ன பண்ணுவாங்க, கோவத்துல எல்லா மண்டவோடையும் சேர்த்து இவங்க பெரிய மண்டவோடா மாறிடுவாங்க. இவங்க பெரிய எலும்பு கூடா மாறிட்டு சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதிலேயே ஊங்காங் அடித்து ஜெயிச்சிருவான். ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க வேகமா இவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, மேல இருந்து புத்தருடைய மேகத்துல புத்தர் தெரிவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, நீ வாழவே தகுதி இல்ல. உன்னை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, துறவி சொல்லுவான், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாம். இவங்க அந்த மாரி இவங்க வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது எனக்கு தெரியும். அதனால தான் இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்ல, சரி ஆனா உன்னுடைய ஆயுள்ல தான் தருவேன்னு சொல்லுவாரு. நான் சம்மதிக்கிறேன்னு சொல்ல, என்ன ஆகும்னா, இவங்களுக்கு வந்து இவரா மாறுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க ஆவி இவங்க உடல் அப்படி இருக்க மாரி இருக்கும். ஆனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்காக ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி அவங்களும் நல்லவங்களா மாறி, அவங்களே அழிச்சுப்பாங்க. அழிச்சதும் என்ன ஆகும்னா, துறவி ரொம்ப ஃபீல் ஆயிடுவாரு. ஃபீல் ஆயிட்டு ஊங்காங் கிட்ட சொல்லுவாரு, "இங்க பாரு ஊங்காங், எனக்கு வந்து மோட்சம் குடு. என்ன கொன்னுடுன்னு" சொல்லுவாரு. ஏன் சொல்ல, "நம்ம மறுபடியும் அந்த வேத நூல எடுக்க போலாம். நான் கொஞ்ச நாள்ல உயிரோட வருவேன்னு" சொல்லுவாரு. ஆனா என்னால முடியாதுன்னு சொல்ல, "உனக்கு இதான் வழி. நீ செஞ்சு தான் ஆகணும்னு" சொல்லுவாரு. அதனால என்ன பண்ணுவோம், ஊங்காங் ஒரே அடியில துறவிய போட்டு தள்ளுவான். போட்டு தள்ளிட்ட பிறகு என்ன ஆகும்னா, அவர் இறந்து 7 நாள் ஆகும். துறவியோட சிலைய வந்து நான் என்னோட மடத்துக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊங்காங் சொல்லுவான். சொல்லிட்டே இருக்கும்போது தேவி என்ன பண்ணுவாங்க, கையில இருந்து ஒரு தண்ணி சொட்டு மாரி ஒண்ணு விடுவாங்க. அது என்ன பண்ணும்னா, நேரா வந்துட்டு அந்த சிலை மேல பட்டு, அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு, அது என்ன ஆகும்னா, மறுபடியும் அந்த துறவி மாரி மாற ஆரம்பிக்கும். இதோட படத்தை முடிச்சிருவாங்க. ஹாப்பி எண்டிங்.